இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பரவி வழிபட்டவர்களைத்தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாமல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இன்று சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்காந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடியிருக்கிறாரு, ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லமா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேலே செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள் அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ், சகோதரி ரேகாமணி. ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஏதோ அடம்பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பா ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதுல இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா. திருமுருகன் பூண்டி தான் அந்த பையன், அவர் தான் சொன்னார், திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமா, அதை ஏஐல அதை ரொம்ப அழகா நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்ல இருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ற போது அவர் அங்க பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்க பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து
செவ்வண்ணே இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை போன்றவர்களையும் இந்த மேடையில் இருக்க வைத்த ஈசனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறி, ஈசனுடைய நேசனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா திண்டுக்கல் சிவபெரும் ஆதீனம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பாடல் வெளியில் வருது. இதே போல் இந்த பாடலுடைய அடுத்தடுத்த கட்டமும் நல்ல நல்ல நிகழ்வுகளை நோக்கி போகும்னு நான் நம்புகிறேன். யான் ப்ரொடக்ஷன் சார்பாக இயக்குனர் சாவி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். எனக்கு அவரோட அதிக பழக்கம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 25 முறை தான் அலைபேசியில் பேசியிருப்போம். அதுலேயும் இந்த பாடல் சம்மந்தமாக ஒரு 20 முறை பேசியிருப்போம். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்டருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் அப்படி பாடல் எழுதுகிற நமக்கே அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் போல இருக்கும். ரொம்ப கணீர்னு உரைப்பார். அதுலேயும் தமிழ் மீது அதிக ஆர்வம் உள்ள ஒருத்தர். பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அண்ணன் அந்த வல்லின எழுத்துக்களை வச்சு ஏதாவது குழந்தைகளுக்கு செய்ய முடியுமா பாருங்கம்பார். அதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அண்ணன் உயிரெழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியுமா, அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிக்க முடியுமாம்பார். என்னடா நம்மளை விட பரபரன்னு இருக்காரு அப்படின்னு தோணுவார். சிவனை பற்றி ஒரு அற்புதமான பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு இந்த ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் பிரமாதம் என்னென்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி ஆன்மீக பாடலுக்கு அதிகமான விளம்பரங்கள் செய்ய மாட்டாங்க. எழுதுவாங்க, ஒளிப்பதிவு நடக்கும், அப்புறம் நம்மளே யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியை எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ நேர்த்தியாக இதை செயல்படுத்தியிருக்காரு. இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்தவர்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சிறப்பான இயக்குனராக திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் மின்னுவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெரியுது. அவருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் கணேச ராகவேந்திரா சார், ஒரு தொடர் முயற்சின்னு சொல்லலாம் எனக்கு அவருக்கு இருக்கக்கூடியது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பாடல் எழுத போனேன், 2011. ஆனால் அந்த பட வேலை நடைபெறலை. காலம் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. கணேச ராகவேந்திரா சார், தொடர்ந்து உங்களோட நான் நிறைய பாடல் எழுதணும். கோல்டு தேவராஜ் சார், உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஓடி ஓடி உட்கடந்த ஜோதி, இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் தான் கலந்துருக்கீங்க. உங்கள் குரலில் இந்த வரிகள் பேசப்பட்டதுக்கு, பாடப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் கௌதம் சார், சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அந்த சார் இயக்குனர் சொன்ன மாதிரி ஏஐயில் சிவனை முதலாக பார்த்துட்டோம். ரொம்ப நன்றி. யான் ப்ரொடக்ஷனுக்கு நேரில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி ஒரு பாடலை எடுத்து கொண்டு வந்து உயர்வாய் அறிவாளுங்கிற ஒரு டேக் லைனோட ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறதுக்கு இல்லையா, அது பெரிய விஷயம். இறையாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஒன்றும் இல்லை. அறிவியலாளர்கள் ஆராய்வாங்க, இறையியலாளர்கள் அனுபவிப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இது ரெண்டுக்குள்ளே தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆன்மீகத்தை பற்றி இருக்குங்களாம் இல்லைங்களாம், இருந்தால் காட்டுங்களாம். ஆனால் இன்றைக்கி அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட நடந்தது. சாவிய சார் சமுத்திரக்கணி சாருடைய அணியிலேருந்து வந்தவர். இதுக்கு முன்னாடி அவரே இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்குமான்னு தெரியாது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரக்கணி சாருடைய கார்மேனி செல்வம் படத்துடைய ப்ரிவியூ ஷோ நடந்தது. யோசிச்சு பாருங்கள், அவருடைய குருநாதர் நிகழ்ச்சியும் அவருடைய சிசியர் நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து நடக்குது. இதை சில பேர் அதுவாக நிகழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது நிகழ்த்தியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிறைய இறைப்பணிகளில் ஈடுபடணும், நிறைய தமிழ் பாடல்கள் எழுதணும். அதற்கு நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்களிடம் இந்த நேரத்தில் நான் வாய்ப்பாக அதை கேட்டுக்கிறேன். அகரவா மகரவா ஆதிபைரவா உருகவா உரையவா ஜோதியாதவா ககனவா யகனவா ஏகமாயவா நிறையவா வழியவா லோகதூயவா. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டே சேவியோ, ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த சாங் ஹிட்டு கொடுத்ததுக்கு. சாங் ஹிட்டு கன்ஃபார்ம்டு, அதில் டவுட்டே இல்லை. நானும் சிவனுடைய ஃபேன் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். காலையிலேருந்து அவருடைய சாங்லாம் கேட்காம, அது சக்ஸஸ் ஆகட்டும் இல்லை ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும், எந்த டைம்லையும் நான் அவர் தான் எனக்கு மெயின். அம்மா அப்பாவுக்கு தாண்டி
ஒரு உறவுனா அவர் தான். ஒரு ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வச்சுருப்பேன், அவர் தான். எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, இது வந்து இந்த சாங் ஒன்று எடுத்தாமல் இது ஒரு ஆல்பமாக ஒரு 6 சாங்ஸோ இல்லை 7 சாங்ஸோ இது மாதிரி ஒரு செட் இருந்துச்சுன்னா ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒன்று காட் சூஸ் பண்ணியிருக்காரு, இதில் வேலை செய்யடான்ட்டு, இதுக்கு பண்ணான்ட்டு. ஐ டோன்ட் நோ வை கூப்பிட்டுருக்காரு. எனக்கு இது ஒரு சின்ன ட்ரை பண்ணிவிடு. மியூசிக் டைரக்டர் சூப்பரு, லிரிக்ஸு சூப்பரு, எடிட்டிங் சூப்பர், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஹிட்டு. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் அகரம் யான் ஃபவுண்டேஷன். தயவு செஞ்சு வந்து இந்த ஆல்பம் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா லிஸ்ட் இருக்கு, எங்களை விஷ் லிஸ்ட் இருக்கு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது அதில் சிவன் சாங் மட்டுமே ஒரு 10 சாங் வச்சிருப்பேன். இன்னொரு 7-8 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி.